வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் பைபிளை திருப்பி சங்கீதம் 85:12 நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மையை தருவார். இந்த மாதத்தில் தேசம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உங்கள் தெருவாக இருக்கலாம், நம்முடைய மதுரையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய முழு தேசமாக இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் இந்த நாட்களில், இந்த மாதத்தில் ஆண்டவர் நன்மையான செய்திகளை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார், நன்மை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் அதற்கு ஏற்றபடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் என்ன செய்தியை பேசணும்னு ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது. அந்த தலைப்பை தான் ஆண்டவர் தந்தார் எனக்கு. பிறகு இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தார். நன்மை செய்யும் தேவன் என்கிற அந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். நன்மை செய்யும் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்யும் தேவன். நம்முடைய தேவனிடத்தில் தீமை இல்லை. அவர் நன்மையை தான், நன்மை தான் அவரிடத்தில் இருக்கு. நன்மையை தான் பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தையும் எரேமியாவில் உள்ள இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் தந்தார். எரேமியா 31:14 வாசிக்கலாம். எரேமியா 31:14. பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் ஜனங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் அளிக்கும் நன்மை. வேற யாரோ கொடுக்கிற நன்மை இல்லை, உலகம் தர்ற நன்மை இல்லை, மனுஷர் தர்ற நன்மை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அளிக்கிற நன்மையினால. நீங்க உருவாகும் முன்னாலே உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை, நன்மை, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீங்க என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். இதனால நன்மை செய்கிற அந்த தேவனை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இப்போ நன்மையான எந்த ஈவும், ஆல் குட், எவ்ரி என்கிற வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆல் இல்லை, எவ்ரி குட் கிஃப்ட், நன்மையான ஒவ்வொரு ஈவும், ஒவ்வொரு ஈவும் அது பரத்திலிருந்து உண்டாகி, அப்போ ஆண்டவர் அதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது நன்மைகளே உருவான அந்த பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. கை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், I will sing to the Lord for he has done good to me. எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறபடியினால் நான் அவரை பாடுவேன். ஆண்டவர் நன்மை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்வார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களை பார்த்து, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ
எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். இந்த யூதர்கள் பாருங்க, நம்ம ஊர் ஆளுகளை மாதிரி. அவன் நல்லது செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் காலம் நட்சத்திரம்லாம் பார்ப்போம். அதில் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் எந்த நன்மையும் என்ன செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாதான். என்னையா இது அநியாயமாக இருக்கு. அப்படியே ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்காத, ஓய்வு நாளை பரிசுத்த நாளா என்ன, ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொன்னாரே தவிர, அந்த ஓய்வு நாளை ஒட்டி ஒரு 300-350 சட்டத்திட்டங்களை யார் வகுத்துட்டா? மனுஷன் வகுத்துட்டான். அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அப்போ நம்ம ஊரில் வச்சிருக்காங்க பாருங்க, நல்லது செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு நாள், கிழமை, நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து. இல்லைன்னா அந்த நாளில் ராகு இங்கே நிற்கிது, கேது அங்கே போகுது, சனி இங்கே பார்த்துட்டு இருக்கு, அதனால இந்த நாளில் ஒன்றும் செய்யக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறிக்கிறாங்க. அப்படித்தான் இயேசுட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னா அங்கே கையை நீட்ட முடியாத சும்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். ஓய்வு நாளில் அவன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். அங்கே இருக்கிற வேதபாரகர் பரிசேயர்லாம் இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற முகாந்திரத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ ஆண்டவர் அவங்க இருதயத்தில் இருக்கிறத அறிஞ்சுதான் கேட்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளா நமக்கு எல்லா தேவன் படைத்த எல்லா நாளும் எல்லா நேரமும் ஆசீர்வாதமானது. அது ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஒருபோதும் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியம் டேட்டு தீர்மானிக்கிறீங்களா, இந்த கேலண்டர் எடு, அன்னைக்கு என்ன நாள்னு பார்ப்போம், அல்லது என்ன நாள்னு பார்ப்போம். ஓகே வைக்கலாம், ஆனால் அன்னைக்கு என்ன நேரத்தை பாரு. ராகு காலம் சொல்ற திட்டும்போது என்ன சொல்றாங்க, ராகு காலத்தில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லி சிலரை திட்டுறாங்க பாருங்க. இப்போ அந்த நாளை சபிக்கிறாங்க, அந்த நேரத்தை சபிக்கிறாங்க. அதன் மூலமா நான் சொல்ற புரியுதா? கர்த்தர் உண்டு பண்ணின நாளை அவர்கள் சபிக்க, அந்த நாள் நல்லது இல்லைன்னு சொல்ல தீர்மானிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே ஆண்டவர் நன்மை செய்கிறார், அதை எல்லா நாளும் செய்கிறார். சிலர் அவன் குறிச்சிடறான் பாருங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்ட காலம்தான். ஒரு வருஷத்துக்கு நீங்க எந்திரிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த ஒரு வருஷம் முடியட்டும், நீங்க மகாராசனா இருப்பீங்க. அம்மா உங்களுக்கு வானத்தை பொழந்துட்டு கொட்ட போதும்மா. ஏங்க அந்த ஒரு வருஷம் என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று அந்தந்த நாளுக்கு என்ன எலும்புகள் உருவேற்படுகிற நாள் முதலா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? குறிச்சிருக்கிறாராம். ஒரு கருவில் குழந்தை வளரும்போது, கரு வளரும்போது எந்தெந்த நாளில் என்னென்ன உருவாகணும்னு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நியமிச்சிருக்கிறார். அதன்படி அது நடந்தே தீரும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? அது மாதிரிதான் உங்களுடைய லைஃப்ல அப்படி ஆண்டவர் நன்மைகளை, ஆண்டவர் ஆடி மாசம்னா நடக்காது, அல்லது ஐப்பசின்னா நடக்காது. இல்லை 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 இல்லை, எப்பனாலும் ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரத்தில் கர்த்தர் குறித்திருக்கிற நன்மை உங்கள் வாழ்க்கையில நடந்தே தீரும். அதை யாரும் தடை செய்ய முடியாது. சனியோ ராகோ கேதோ ஒன்னும் தடை செய்ய முடியாது. நவ கிரகமும் தடை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை முன்குறித்திருக்கிறார், அவர் தீர்மானித்திருக்கிறார், அவர் அதை நடத்தியே தீர்வார். இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் பிதாவாகிய தேவன் இடத்திலிருந்து நன்மையான ஒவ்வொரு ஈவும் என்ன செய்துங்க வருது, பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு செஞ்சுட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய லைஃப்ல யாருக்காவது தீமை செஞ்சாரா? ஒருத்தருக்கும் அவர் தீமை செய்யலை. இல்ல, முத்தத்தினால காட்டி கொடுக்க வந்தவனையும் சிநேகிதனே என்று அவனை அன்பான வார்த்தைகளால் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் நாம தியானிக்கிறோம், நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். யாருக்கோ அல்ல, முதல்ல எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு அவர் நன்மை செய்வார். சொல்லுங்களேன், அவ்வளவுதானா? எனக்கு என் தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. போலிகார்ப் என்கிறதான ஒரு பக்தன், அவர் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த சபை பிதாக்களில் ஒருவர். அவர் ரோமாபுரிக்கு அவர் பிஷப்பா இருந்தார். கடுமையான ஊழியம், அதிகமான உபத்திரவங்களை எல்லாம் சந்தித்தார். அவரை 94 வயசுல ரோம சக்கரவர்த்தி ஒரு பெரிய மைதானத்தில் நிறுத்தி, அதாவது சிங்கங்களுக்கு ஆட்களை பலி கொடுக்கிற இடம், சிங்கங்களோட மனுஷரை சண்டை போட வைக்கிற இடம், அந்த மைதானத்திற்குள்ள நிப்பாட்டிட்டு இந்த பிஷப், இந்த ஒரு சபை பிதா போலிகார்ப்பை பார்த்து அந்த சக்கரவர்த்தி சொல்றாரு, நீ இயேசுவை மறுதளிச்சிரு, உன்னை உயிரோட விட்டுறோம், இல்லைன்னா இப்போ உன்னை சிங்கங்களுக்கு இரையாக்க போகிறோன்னு சொன்ன உடனே இந்த போலிகார்ப் அதற்கு சொன்ன பதில் என்னன்னா, கடந்த 94 வருஷமா என் இயேசு எனக்கு நன்மையை தவிர வேற தீமை செஞ்சதே இல்லை, ஆகையினால அவரை என்னால் மறுதளிக்க முடியாது. அவரை எப்படி நான் மறுதளிப்பேன்? இத்தனை வருஷமா என் வாழ்க்கையில் நன்மையையே செஞ்சிட்டு இருக்கிற அந்த இயேசுவை நான் எப்படி மறுதளிப்பேன் என்று சொல்லி சொன்னாராம். சிங்கங்களுக்கு அவர் இரையாகி அவர் தன்னுடைய வாழ்க்கையை இரத்த சாட்சியா மரித்து முடித்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நன்மையை செய்கிற தேவன், உங்க பிள்ளைகளுக்கு எப்பயாவது நீங்க தீமை நினைப்பீங்களாங்க? பெற்றோர் சொல்லுங்க, தீமை வரணும்னு நினைப்போமா? சாதாரணமான யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. மிருக குணம் உள்ளவன் வேணா நினைப்பான். அப்போ நம்ம விட எவ்வளவு பெரிய ஒரு பரம தகப்பன், அவர் நமக்கு ஏதாவது தீமை செய்யணுங்கிற ஒரு நினைப்பு கூட அவருக்கு இல்லைங்க. ஹல்லேலூயா. அப்ப தீமை எப்படிங்க செய்வார்? அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். நன்மையையே உங்களுக்காக அவர் நீங்க உருவாகிறதுக்கு முன்னாலே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது ஆண்டவர் இட்ஸ் அன்ஃபோல்டிங், அது நம்ம கண் முன்னால பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே அந்த நன்மையை உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார், படுத்தி இருந்தார். சரி, நன்மை செய்கிற தேவன் என்று அவரை தியானிக்கும் போது ஒரு 4 குறிப்புகளை உங்கள் முன்னால வைக்க விரும்புகிறேன். ஒன்று, he does good to even the worst sinner. மிகவும் கேடுகட்ட பாவிக்கும் அவர் என்ன செய்யறாருங்க? நன்மை தான் செய்யறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிரதான உதாரணம் நான் தான். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க, நானும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லுவீங்க. இந்த கேடுகட்ட பாவிக்கு ஆண்டவர் நன்மையைத்தான் செய்தார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மையைத்தான் செய்தார். பைபிளில் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனத்துல இருந்து அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. நீங்க என்ன கவனிங்க, அங்கே பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருடமா வியாதி உள்ள ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவன் எப்போ அந்த குளத்துக்கு வந்தான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய வியாதி எத்தனை வருஷம்? 38 வருடம். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அங்கு குளத்தை ஒரு தேவதூதன் கலக்குவான். கலக்கும் போது யார் முந்தி அதுல இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியார் உள்ளவனா இருந்தாலும் அவங்க சுகமாயிருவாங்க. அப்படி எதிர்பார்ப்போடு தான் அவங்க படுத்து இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் தூதன் கலக்கும் பொழுது இவன் போயிடலாம் நினைப்பான், அதுக்குள்ள வேற யாராவது இறங்கி சுகம் பெற்றுட்டு போயிடுறாங்க. இந்த வியாதியஸ்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அந்த ஆண்டவர்
அவனை அன்றைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான், சுகமானான். பின்னால் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 14ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அப்போ உன்னுடைய வியாதிக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில செய்த பாவம். அப்போ அவன்கிட்ட போய் நீ பாவின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கல பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு, அந்த பாவிக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். நீ பாவி அப்படின்னா இல்லை, ஆண்டவர் அவனுக்கு தேவை அறிந்து, அவனுடைய எதிர்பார்ப்பை அறிந்து, அவனுடைய இருதயத்தின் தாகத்தை அறிந்து அவனிடத்துல போய் அவனை சுகமாக்குகிறார். பிறகுதான் சொல்றார், இனி என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத. அதனால தான் சொல்லுகிறேன், கேடுகட்ட பாவிக்கும் அவர் நன்மையை தான் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அவருடைய குணங்க, அதான் நம்முடைய தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர். அதான் அதான் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, இவ்வளவு பாவியான மனுஷனா இருக்கான், அவனுக்கு ஏன் நன்மை நடக்குது? ஊரை கொள்ளையடிக்கிறான், யா அவனுக்கு நல்லதுதான் நடக்குது. ஏன்னா அது ஆண்டவருடைய குணம். அவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நன்மையை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்காக அவர் நன்மை செய்யறது தொடர்ந்து பாவத்துல நாம வாழ்றதுக்கு உரிய அனுமதி அல்ல. அங்கதான் நாம தப்பு செய்யறோம். நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்குதுங்கிறதுனால ஆண்டவர் நான் செய்கிறது எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறார், அதை அவர் கண்டுகிடல, அவர் என்ன அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு தொடர்ந்து பாவத்துல இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தீமை நடக்காம பாவம் செய்தோம், நன்மை நடப்பதை தீமை செய்வதற்குரிய லைசன்ஸா என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கிட கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமை தொடர்ந்து செய்யறதுக்குரிய லைசன்ஸ் இல்லை, ஆண்டவர் லைசன்ஸ் தரல. அவருடைய அந்த அவருடைய குணம், நம்முடைய தேவன் அப்படி. அதனால அவர் நன்மை செஞ்சிட்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் அதே புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, அங்க இன்னொரு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வந்து அங்க இன்னொரு சம்பவம் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுவின் இடத்துல வந்து கையுமையுமாய் பிடித்த பெண்ணை நிப்பாட்டிட்டு கேட்கிறாங்க. அங்க அந்த சம்பவம் நீங்க பின்னால பார்த்தீங்கன்னா, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 7ஆம் வசனம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அநேகர் சொல்றாங்க, உங்களுடைய பாவத்தை தான் தரையில என்ன செஞ்சிட்டு இருந்தார்? எழுதிட்டு இருந்தாருன்னு சொல்றான். அவன் என்னடா எழுதுறாரு? எட்டி பார்த்தா அங்க பார்த்தா இவன் செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன செய்யறார்? எழுதிட்டு இருக்கிறார். அவன் கலந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசு நிமிர்ந்து பார்க்கிறார். கல்லெறியணும்னு வந்தவன் கொண்டு வந்த கல்லு தான் இருக்கு, ஆளை காணும். இந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், உன் மேல கல்லெறியணும்னு வந்தாங்களே, எங்க அவங்கெல்லாம்? போயிட்டாங்க ஆண்டவரே. ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. அவளுக்கும் அன்றைக்கு ஜீவ ரட்சணை செய்கிறார். அவளுக்கும் ஆண்டவர் பாவிய ஆண்டவர் மன்னித்து அவளுக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிலுவையில் ஒரு பக்கத்தில் அறையப்பட்டிருந்த அந்த கல்லனை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பாவி என்பதனால அவர் உங்களை என்ன செய்யலைங்க? தள்ளலை. இன்னும் விசுவாசியா இருந்தும் என்ன எல்லாம் 100% பெரிய பரிசுத்தவானாவா இருக்கிறோம் இல்லை. இன்னும் நம்முடைய லைஃப்ல என்ன இருக்குது? ஆங்காங்க சில கரைகள், திரைகள், பாவங்கள் இருக்குது. ஆண்டவர் அதுக்காக நன்மை அவர் ஹோல்டு பண்ணி வைக்கிறவர் அல்ல, நன்மையை நிறுத்தி வைக்கிறவர் அல்ல.
அந்தந்த காலங்களில் வேண்டியதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மையை தருகிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் கண்டிதத்தினால நாம திருந்தணும்னு விரும்பல, அவருடைய அன்பை கண்டு நாம என்ன செய்யணும்? திருந்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய அன்பினால் நாம திருந்தணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து இன்னும் நம்ம மேல அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தான் சொன்ன, எப்பேற்பட்ட பாவிக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார், நன்மை செய்கிறார். இரண்டாவது so he does good to those who seek him. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க? நன்மை செய்கிறார். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். தேடாதவனுக்கே நன்மை செய்யும் போது என்ன தேடுறவங்களுக்கு இன்னும் அவர் நன்மை செய்வது எவ்வளவு நிச்சயம் இல்லையா? அதனால தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கண்பானவர்களை தேடும் போது என்ன, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்கள்ல அங்கே சகேயு என்கிற குள்ள மனுஷனை குறித்து, வரி வசூலிக்கிற அந்த ஆயக்காரனாகிய அந்த சகேயுவை குறித்து வாசிக்கிறோம். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி குள்ளனானபடியினாலே காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். அவன் கர்த்தரை தேடுறாங்க, இன்னும் அவனுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தரை தேடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டாரா? வெளிப்படலையா? ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தாரா? செய்யலையா? இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். வீட்டில் வந்துட்டு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. தன்னை தேடுகிறவர்களாலே அவர் கண்டறியப்பட்டார் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். ரூத்தின் சரித்திரத்தில் நாம பார்க்கிறோம் இல்ல, அந்த ரூத்து நகோமிக்கு இடையில ஒரு சம்பாஷணை நடக்குது. ஓர்பால் அந்த சம்பாஷணையில மாமியாகிய ரூத்துக்கு, அத மாமியாகிய நகோமிக்கு முத்தமிட்டுட்டு போயிட்டா. ஆனால் இந்த ரூத்து சொல்லுகிறாள், உங்களை விட்டு பிரிஞ்சு போறதை பத்தி என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் என்ன செய்வேன், வருவேன்னு சொல்லி அந்த மாமியை உறுதியாது அவள் தேவனை தேடுகிற செயலா இருந்தது. தன்னுடைய மோவாபிய தெய்வங்களை விட்டு விட்டு அவள் யெகோவா தேவனை என்ன செய்யறாங்க? தேடுகிறாள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் இல்லை, இந்த தேவன் தான் என்று சொல்லி அவள் தேடுகிறாள். ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரம், ரூத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே போவாஸ் அவளை வாழ்த்துகிறான். எப்படி வாழ்த்துகிறான்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான நன்மை, நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தேடின கர்த்தரை தேடின அவளுக்கு ஆண்டவர் நன்மை செய்ததை நாம பார்க்கிறோம். இப்போ அவரை தேடுகிற அனுபவம் வேணும். எப்படி தேடுறோம்? இந்த இடத்துல ஆராதனைக்கு நீங்க வந்தீங்கன்னா யாரை தேடி இந்த இடத்துல வந்தீங்க? கர்த்தரை தேடி வந்தீங்க இல்ல? கர்த்தரை தேடி வந்தீங்க. வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா நீங்க யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுறீங்க. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்றீங்கன்னா யாரை தேடுறீங்க? கர்த்தரை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றார். படுக்கையில் எந்திரிச்ச உடனே படுக்கை அண்டையில் முழங்கால் படியிடுங்க. கட்டிலில் படுக்கிறீங்களா? முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, உங்களை தேடுறேன்ப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறான்ப்பா. என்னை, என் மனைவி, என் பிள்ளைகளை, பெற்றோரை, என் உடன் பிறந்தவர்களை, எங்கள் சபையாரை எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன். பேசுறது கூட வாய் ஒட்டிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரோட சம்பாஷிங்களேன். கர்த்தரை தேடுங்களேன்.
கர்த்தர் கேட்கிறாருங்க. அவர் அந்த நாளில் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின நன்மையை தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருகிறார். தேடுகிறவர்களுக்கு நன்மையை தருகிறார். கடந்து சொல்லுகிறேன். மூன்றாவது, it turns evil to good. தீமையை நன்மையா மாற்றுகிறார், நன்மையா முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு இந்த வார செய்தியை கேட்கும் போதே உங்களுக்குள்ள கேள்வி, அவர் தேவன் நன்மையை செய்வார், நன்மை செய்யும் தேவன் அப்படின்னு சொல்றீங்களே பாஸ்டர், ஆனால் என் லைஃப்ல இந்த தீமையெல்லாம் என்ன செய்யுது இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவர் தீமை செய்யலை. உங்க வாழ்வில் நீங்களா எச்சரிக்கைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்னிங், ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை இவைகளுக்கு செவி கொடுக்காதபடினால அல்லது உதாசீனப்படுத்தினதுனால சில சிக்கல்கள் என்ன செய்தீங்க, தீமை உங்க வாழ்க்கையில வந்தது. ஆனால் ஆண்டவர் அதுலயும் என் பிள்ளைக்கு இதை எப்படி நான் நன்மையா முடிய பண்ணட்டும், எப்படி இதை நன்மையா மாத்தட்டும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நன்மையைத்தான் தேடுறார். விசுவாசிக்கிறவர்கள் அதற்கேற்றபடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அதான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்போ என்ன, பிசாசு உங்களுக்கு, அதாவது மனுஷர் உங்களுக்கு தீமை செய்யலாம். ஒண்ணு, நீங்களா சில சிக்கல்ல என்ன செய்யறீங்க, ஞானம் இல்லாம நடந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, துன்பத்தை, தீமையை நீங்க உங்க வாழ்க்கையில வருவித்துக் கொள்ளுகிறீங்க. இரண்டாவது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது போல அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன செய்தாங்க, தீமை செய்தாங்க. அவனை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்புறம் அடிமையா எகிப்தின் வியாபாரிகளிடத்துல விற்றாங்க. இப்படி அடுக்கடுக்கா அவனுடைய வாழ்க்கையில மனுஷரால் வந்த தீமை. போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்க போனா போத்திபாருடைய மனைவியினால வந்த தீமை. இப்படி அடுக்கடுக்காய் தீமை வந்த போதும் ஆண்டவர் எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையில எப்படி மாற்றினாருங்க, நன்மையா மாற்றினார். இப்போ அவனுடைய தகப்பன் மரித்து போனார். சகோதரர்கள் நினைக்கிறாங்க இவன் தான் தஞ்சோன் வந்திருக்கிறாங்க எகிப்துக்கு. சகோதரர்கள் நினைக்கிறாங்க நம்ம அவனுக்கு தீமை செஞ்சோம், அவன் இன்றைக்கு எகிப்துக்கே ராஜாவா இருக்கிறான், நமக்கு நிச்சயமா ஏதாவது பழி வாங்க போறான்னு நினைக்கும் போது அந்த சகோதரர்களுக்கு இந்த யோசேப்பு பதில் சொல்லுகிறான். பாருங்க, ஆதியாகமம் 50 அதிகாரத்துல 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 50, 19, 20, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ தீமை செய்தீர்கள்னு கூட சொல்லல. பாருங்க, என்ன வேற சில டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கணும், தீமை செய்தீங்க அப்படின்னு இருக்கா அல்லது தீமை செய்ய நினைத்தீர்கள்னு இருக்கா மூல பாஷையில. சரி, நமக்கு தமிழ் பைபிள்ல நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். மனுஷர் உங்களை மரணம் வர்றதை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்னால உங்களை ஜீவனோட வாழ வைப்பார். ஸ்தோத்திரம். மனுஷர் உங்க வாழ்வில் நீங்க தாழ்ந்து போகணும்னு நினைச்சு காத்திருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரோ அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை வாழ்ந்து காட்ட வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம். எனக்கு அன்பானவர்களே, அவர் தீமையையும் நன்மையாக மாற்றுகிறார். அப்போ தனக்குத்தானே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறது. இரண்டாவது, மனுஷர் தீமையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர நினைக்கிறது. மேனேஜரோ அல்லது என்ன வேற சொந்தக்காரங்களோ உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறது. மூன்றாவது, யோபுனுடைய வாழ்க்கையில பார்த்தா பிசாசு தீமை செய்யறான் இல்லையா? நீர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீரு, அதனால தான் அவங்களை போற்றுகிறான், உங்களுக்கு பிரியமா நடக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீயே செய்ப்பா. ஒரே நாள்ல அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறான். எல்லாம் பொருள் ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சு.
ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு பெரிய நோஸ்கட்டு, வெக்கத்தோட வந்து நிற்கிறான். ஆனாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையா பிசாசு நெஞ்ச நிமித்திட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவனுக்கு உள்ளதை தானே எடுத்தீங்க, நீங்க அவனை தொடுங்க, அவங்கள தூஷிக்கிறானா இல்லையா பாருங்கிறான். ஆண்டவர் சரி நீ செய், அவன் ஜீவனை மட்டும் தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் தரல அப்படின்ட்டார். அவனை பருக்களால் வாதிக்கிறான். அப்பவும் அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசு இனியும் முடியலைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை 2 மடங்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையில நன்மையை நிரப்பி தள்ளிட்டார் ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். தீமையையும் ஆண்டவர் நன்மையா மாற்றுகிறார். உங்க லைஃப்ல ஏன் இந்த தீமை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் விட்டுற போறேன், விசுவாசத்தை விட்டுற போறேன், எல்லாருக்கும் நன்மை செய்யற ஆண்டவர் எனக்கு தீமை செஞ்சிருக்கிறார். அது எப்படிங்க செய்வாரு? அவர்கிட்ட தான் தீமை இல்லையே, இருக்கிறத தானே செய்ய முடியும். இல்லை, பிசாசு தான் தீமை நிரம்பினவனா இருக்கிறான். அப்போ ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே, there is something good behind this. இந்த தீமைக்கு பின்னால நீங்க ஏதோ ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் அது உண்மைங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது உண்மையா இருக்கிறது. ஆகவே தீமையை கண்டு ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. ஒரு தீமை வரும் பொழுது, ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு நேரிடுகிறதுன்னு சொல்லும் பொழுது முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் தீமை செய்ய மாட்டார், நன்மையை தான் உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்கிறார். வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்னதான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? நன்மையை தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து சொல்லுகிறேன். அடுத்து, யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். He does good to those who does good. யார் நன்மை செய்கிறாங்களோ. நான் இந்த 4வது குறிப்பா சொல்லுகிறேன், கேடுகட்ட பாவிக்கும் அவர் என்னதான் செய்கிறார்? நன்மை செய்கிறார். என்ன, யார் அவரை தேடுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். உங்க வாழ்வில் உங்களாலேயோ அல்லது பிற மனிதர்களாலேயோ பிசாசினாலேயோ வந்த தீமையையும் ஆண்டவர் நன்மையா மாற்றுகிறார், நன்மையா ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். அடுத்து, நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் நன்மை பதில் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நாம கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நாம நன்மையை ஆண்டவர் நமக்கு செய்யும்படி நாமும் என்ன செய்ய வேண்டுங்க? நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்யணும். யாவருக்கும் நன்மை செய்யணும். அதிலே கலாத்தியர் 6:10 வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6:10 வாசிக்கலாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். விசேஷமா யாருக்கு? விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும்னு எங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13:16 வாசிங்க. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்ம செய்கிற தான தர்மம், நம்ம செய்கிற நன்மை ஆண்டவருக்கு என்னவா இருக்குதான்? பலி. நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிற பலியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னு பார்க்கிறோம். கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் 10 வாசிக்கிறோம். அவனுடைய குணாதிசயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான தர்மங்களை குடும்பமா மிகுதியா பண்ணான்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு இன்னும் இயேசுவை தெரியாது, யூதர்களுடைய தேவனாகிய யெகோவாவை தெரியும். அதுல உள்ள போதனைகளின்படி யெகோவா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணவும் தான தர்மங்களை பண்ணவும் இப்படித்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனா வாழ்ந்தான். இன்னும் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை.
அப்படிப்பட்ட அவனை கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தருடைய தூதன் தோன்றி பேதுருவை கூப்பிட, அவன் இன்னும் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி அவன் பேதுருவை அழைத்து அனுப்புகிறான். பேதுரு இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான். தன் வீட்டார் அனைவரோடும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்று ஞான ஸ்நானமும் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாறுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ அவன் நன்மை செய்தான், பிறருக்கு நன்மை செய்தான், தான தர்மங்களை பண்ணினான். இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க. உங்களை வெறுத்து ஒதுக்குகிறவர்களுக்கும் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. உங்களுக்கு கேடு வரணும்னு காத்திருக்கிறவங்களுக்கும் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. உங்க புருஷனுக்கு நன்மை செய்யுங்க, உங்க மனைவிக்கு நன்மை செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நன்மை செய்யுங்க, யாவருக்கும் நன்மை செய்யுங்க. ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு என்ன செய்வாருங்க? நன்மை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்து செல்லுகிறேன். தாவீது சவுலோடு உள்ள அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவன் சத்துருவாகிய சவுல் சொல்லுகிறான், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீயோ எனக்கு என்ன செய்தாய்? நன்மை செய்தாய், நன்மை செய்தாய். நம்ம சத்துருக்கள் நம்மை குறித்து இப்படி சாட்சி சொல்லணுங்க. அல்லேலூயா. என்ன யோசிச்சு பார்க்குறீங்க? அப்பா, இதெல்லாம் நம்மளால முடியுமா? நிச்சயமா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நிச்சயமா முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசன இருப்பிடம் இங்கே இருக்கிறது. 1 சாமுவேல் 24:17-19. கர்த்தரே என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் நீ என்னை கொல்லலை, என்னை உயிரோட விட்ட அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதை மெச்சி கொள்ளுகிறான். நீ நல்லா இருப்ப அப்படின்னு சவுல் யாரை ஆசீர்வதிக்கிறா? தாவீதை ஆசீர்வதிக்கிறான். ஆமாங்க, சத்துருவே ஆசீர்வதிக்கிற நிலைக்கு நம்ம நன்மை செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. தலையில் கையை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே, என் சத்துருவே நான் ஆசீர்வதிக்கணும், அப்படி நான் சத்துருக்களையும் நேசிக்க, சத்துருவுக்கும் நன்மை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் யாருக்கு நன்மை செய்யணும்? யாவருக்கும் நன்மை செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். பிறகு நம்ம பகைக்கிறவர்களுக்கும் விரோதிக்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவங்களுக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ரோமர் 15:27 அதை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 15:27. இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார். அவர்கள் இவர்கள்னு யாரை பேசுறாருன்னா, அவர்கள் என்பது யூதர்களை குறிக்கிறார், இவர்கள் என்பது புறஜாதியாரை சொல்லுகிறார். அவர்களால் இவர்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? ஞான நன்மை பெற்றிருக்கிறாங்க. ஆகையால் இவர்கள் அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்வதற்கு கடனாளிகளா இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:11. 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு, பவுல் சொல்றார், அப்போஸ்தலர்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா
அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை கொடுத்துருக்குறோம். உங்களுடைய சரீர நன்மைகளை நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அந்த ரோமரில் உள்ள வசனத்தின்படி கடனாளிகளாக இருக்கிறீங்க. அது பெரிய காரியம் அல்ல என்று குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு என்ன செய்யணுமா? தங்களுடைய சகல நன்மைகளிலும் அவர்கள் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணுமா? இப்போ உங்களுடைய லைஃப்ல, என்னுடைய லைஃப்ல ஆவிக்குரிய அந்த ஞான நன்மைகள்னு சொல்லி இருக்கிறது, ஆவிக்குரிய நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற சரீர நன்மைகளை அவர்களோடு என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்கணும் என்பதை குறிப்பிடுகிறார். ஓகே, அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவங்களுக்கு நீங்க சரீர நன்மைகளை கொடுக்க, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பகிர்ந்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறீங்க. நம்ம சர்ச்சில் எப்பொழுதும் விசேஷ பிரசங்கியார்களா வருகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்களுக்கு நல்ல தாராளமாக அவங்கள கொடுத்து கனப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதை முடிஞ்ச மட்டும் செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையின் வாழ்க்கையில் என்ன விதைக்கிறாங்க? ஞான நன்மைகளை விதைக்கிறாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விதைக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நன்மையில் தாராளமாக அவர்களை கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்து அனுப்புறது நம்மேல் விழுந்த கடனாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வர்ற ஊழியக்காரங்களை நம்ம, ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறாங்க. நமக்காக வந்து பிரயாசத்தோட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வந்து தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று நமக்கு பிரசங்கித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு போகும்போது நாம் அவர்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் பதில் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் வரும்பொழுது ஏன் இந்த தீமை, எனக்கு நன்மை இருக்கா அப்படின்னு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் பலன் கொடுக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நன்மை செய்வார். விசுவாசிங்க. இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நிற்கலாமா? ராபா கராபா சந்தாலா ராத்துலா ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேடுகட்ட பாவியாகிய எனக்கும் ஆண்டவர் செய்திருக்கிற தந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதம், ஜீவன் சுகம் பலனாகிய ஆசீர்வாதம், இந்த கேடுகட்ட பாவிக்கா இத்தனை நன்மை. ஆமென். தாவீது சொல்றான், என்னை மட்டும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராபாலா ராகா ராபா சந்தாலா ராத்து ராபா ஒரி பாபா பாலா காராபா பூரா காலா காதாராமா சந்தாலா ராதி காந்தாலா ராபா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, குறைவுபடாது. கர்த்தரை இன்னும் தேடுவதற்கு நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இன்னும் தேடுறதுக்கு ஆமென் அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை வாழ்க்கையில் சில தீமைகளை கொண்டு வந்து, மனுஷரால சில தீமைகள் கொண்டு வந்து, ஆமென், உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய ஆமென் சில வார்னிங் எச்சரிக்கை இவைகளுக்கு செவி கொடுக்காததுனால சில தீமைகள், அதில் எல்லாம் பிசாசுனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் முறுமுறுக்கணும். அந்த தீமையிலே நீங்கள் மாண்டு போக வேண்டும், அந்த தீமையிலே நீங்கள் அழுந்தி விட வேண்டும்
என்று சொல்லி அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்யும் தேவன், ஆமென் ஆமென், தீமையை அந்த நன்மையா மாற்ற முடிய பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் நன்மை செய்கிறார். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை ஆமென் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில் ஆமென் ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார், நன்மையை வழங்காதிரார். ஆமென். எல்லா மனுஷருக்கும் நன்மை, சுவாச குடும்பத்தாருக்கு நன்மை, தீமை செய்கிறவர்களுக்கும் உங்களை சாக தேடுகிறவர்களுக்கும் நன்மை, உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்க பேரை கெடுக்கணும்னு தேடுறவங்களுக்கும் நன்மை செய்ய. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஞான நன்மைகளை கொடுக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாள் வீணாகாது. ஆமென். ராதா ரபா கரபா ஷபலா திரபல பல 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 பரபா. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. துதியெல்லாம் ஜெபமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். 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 நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார், நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகள் என் கூடாரத்தை அணுகாது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நினைப்பதற்கும்
வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இனியும் மேலானதை செய்வார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய். Yes, Father, we trust in you. நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் எங்களுக்கு தெரியும். நீ நன்மை செய்கிறவர், நீ தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர், தீமையை நன்மையா மாற்றுகிறவர். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். 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 ஆமென். ஒருபோதும் செய்ய மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க, தீமை நன்மையா மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்கள் மேல் இருக்கிற தீமைகளின் நுகம் உடையும். ஆமென். தீமைகளின் நுகம் உடையும், பிசாசுடைய நுகம் உடையும். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தின நன்மைகளை பெறுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகள் என்ன நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம தேசமும் தன் பலனை கொடுக்கும் சொன்ன நம்முடைய வார்த்தை நிறைவேறுவதாக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதாக. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.